சொன்னது முதல் மாநாட்டில் பேசுனது. முதல் மாநாட்டோட இந்த மாநாடு ரொம்ப அதிகமாக பேசியிருக்காரு ப்ரோ. எல்லாத்தையுமே புட்டு புட்டு வச்சிருக்காருல்ல, அதுக்கு மேலே என்ன வேணும்? ஆமா, என்ன செஞ்சாங்க? டிஎம்கே ஒண்ணுமே செய்யலையே. பாதுகாப்பு பாதுகாப்புன்னு நிறைய நடந்துட்டு இருக்கு. எதையுமே காலம் வரும் என் கடமை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிட்ட வந்து கலைஞர் வந்து கெஞ்சினாங்களாம், இந்த ஷீட்டை கொடுங்க, என் ஃப்ரெண்டோட தான், நான் கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கேன், உட்காந்து கொடுத்துறேன் என் ஃப்ரெண்டு வந்தானே அப்படின்னு சொல்லி வந்து தப்பா தெரியல, ரொம்ப ஒரு உற்சாகமா இருந்தது. ஸ்டாலின் அங்கிள் சொன்னும் போதெல்லாம் எனக்கு பூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு ரொம்ப. சொல்றாரு. அப்பானா என்னன்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஸ்டாலின் அவர்களுக்கு அப்பானா ஒரு பொண்ணுங்களை பாதுகாக்கணும். அவர் தளபதி வெளியே வந்தாலே பிரச்சனை தான் ப்ரோ இவங்களுக்கு. தளபதி எப்போ வெளியே வராரு அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்காங்க. அவர் வெளியே வந்தா சீமானை பத்தியோ இல்ல அவங்க கட்சை பத்தியோ சொன்னாருன்னா இவர் லாரியில விழுந்து சாக சொல்லுவாரு. எங்கன்னா ஒன்னும் பேசுறவங்களுக்குலாம் செருப்படி விழுந்த மாதிரி இருந்தது. பையன் சினிமால இல்லையா? இப்ப துணை முதலமைச்சர் அப்படிலாம் நீங்க பண்ணலாம். இவர் ஓனா தனியா ஒரு ஆள் தனியா வந்து ஸ்டார்ட் பண்றது தப்பு இல்லைங்க. பார்த்தோம் ப்ரோ, எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் மாநாடு தான் அவ்வளோ கூட்டம் வந்துச்சு, ரெண்டாவது மாநாடு வராது அப்படின்னு நினச்சிருந்தாங்க. பார்த்தா 2 நாளைக்கு முன்னாடியுமே குடும்பமாக போயிட்டு உக்காந்துட்டு மாநாடு நல்லா பார்த்தாங்க. என்னால் போக முடியல, வேலை இருந்ததால நான் லைவ்ல பார்த்தேன் ப்ரோ. தளபதி ஸ்பீச் வந்துட்டு சொல்லவா வேணும்? எல்லா ஆடியோ லான்ச்லையும் பார்க்குறோம். இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் படத்துக்காக ஆடியோ லான்ச் பார்த்துருந்தோம். இப்போ மாநாடு பேசுனது வந்து ரொம்ப ஃபயராக ஒரு தீர்க்கமாக பேசினார் ப்ரோ. எல்லாருக்குமே வந்து சொன்னது முதல் மாநாட்டில் பேசுனது. முதல் மாநாட்டோட இந்த மாநாடு ரொம்ப அதிகமாக பேசியிருக்காரு ப்ரோ. எல்லாத்தையுமே புட்டு புட்டு வச்சிருக்காருல்ல, அதுக்கு மேலே என்ன வேணும்? அப்படின்னு சொல்ல முடியாது ப்ரோ. ஃபர்ஸ்ட்டு வந்து பேசுனது ஃபர்ஸ்ட் மாநாட்டில் வந்து எல்லாருமே ஃபயராக தானே இருப்பாங்க. நீங்களே ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம் செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஃபயராக இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ நடந்த விஷயங்கள் மாநாட்டிலேருந்து அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள், அரசியல் வந்து நிறைய பேர் பேசியிருப்பாங்க, டிவிக்கே பற்றி பேசியிருப்பாங்க. அதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் ப்ரோ இன்னைக்கு பேசியிருக்காரு. இதுக்கு மேலே என்ன வேணும்? சில விஷயங்களை பேசணும்னா அந்த மாநாட்டில் மேடைக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையுமே அவர் பேசியிருக்காரு ப்ரோ. அவசியம் கிடையாது. நம்ம எங்கே இன்னைக்கு மாநாடு நடந்தது நீங்களே சொல்லுங்கள். மதுரையில் நடந்தது. மதுரையில் பிறந்தாரு அவர். வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரதுக்கு, விஜய் இண்டஸ்ட்ரிக்கு வரதுக்கு ஒரு உண்டுகோலாக இருந்த ஒரே கேப்டன் தான். இவ்வளோ தூரம் வந்திருக்காரு கேப்டனால. ஒரு மதுரையில் நடக்கும்போது கேப்டனை பற்றி நினைவு கூறாம வேற எப்படி ப்ரோ? கேப்டனை பற்றி பேசாமல் எப்படி இருக்க முடியும்? நீங்களே சொல்லுங்கள். கேப்டன் பற்றி பேசி தான் ப்ரோ ஆகணும். அவர் பேசாமல் இருந்திருந்தாருன்னா இது கொஞ்சம் வந்து பேக் ஃபயர் ஆகிருக்கும். எல்லாருமே பேசியிருப்பாங்க, மதுரையில் நடந்தது கேப்டனால தான் அவர் வந்தாரு, இதை பற்றி ஏன் பேசல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் எனக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ப்ரோ. கேப்டன் பற்றி பேசுறது நல்லது தான். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம சீமான் அண்ணன் வந்துட்டு டிவிக்கிற போற தளபதி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாரு. ஒரு 2-3 மாசமா அவர் ஆளே இல்லாமல் இருந்தாரு. அதுக்கப்புறம் டிவிக்கே பற்றி கொஞ்சம் பேச ஆரம்பிச்சாரு. அது டிவிக்கே பற்றி ஏன் பேசினாருன்னு தெரியல. ஏன் சப்போஸ் விஜய் வந்து இந்த மாநாட்டில் அவரை பற்றி பேசுவார் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பாரோ என்னமோ, அதை அவாய்ட் பண்ணியிருக்காரு விஜய். வந்து ரொம்ப நல்ல அரசியல் பண்ணுறாரு ப்ரோ விஜய். வந்து அது கொஞ்சம் தள்ளி பேசாமல் இருந்தது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது மாநாட்டில். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த விஜய் வந்து இந்த மாநாட்டில் பேசுனது என்னன்னா, எல்லாருமே என் சொந்தங்கள் அப்படின்னு சொன்னார். ஒரு பாட்டு பாடினாரு, நம்ம எம்ஜிஆர் பாட்டு, எதிர்காலம் வரும் என் கடமை வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு பிடிச்சது வந்து ஸ்டாலின் அங்கிளை பற்றி ரொம்ப அதிகமாக பேசியிருந்தார் ப்ரோ. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ப்ரோ ஸ்டாலின் அங்கிள் தைரியமாக பேசுனது வந்து ஒரு அரசியல் அவங்க நல்லபடியாக பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து பேசியிருக்கவே மாட்டார். இதுமாரி அரசியல் பண்ணவே தான் ப்ரோ இதுமாரி கேட்டிருக்காரு. இப்போ வந்து தூய்மை பணியாளர்கள் வந்து அவ்வளோ நாள் போராடினாங்க, அதை பற்றி எதுவுமே பேசல அவர். வந்து அதை பேசல. ஒரு கொலை நடக்குது, ஒரு சட்ட ஒழுங்கு ஒழுங்காக இருக்க மாட்டேங்குது, அதை பற்றி எதுவுமே பேச மாட்டேன்றாரு. கூலி படம் போய் பார்க்குறாரு, அதுக்கு ரிவ்யூ கொடுக்குறாரு, எங்கெங்கேயோ போகிறாரு. அவங்க பையன் வந்து முதலமைச்சர் ஆக்கணும் ரொம்ப இதுவாக இருக்காரு ப்ரோ. அதனால ஸ்டாலின் அங்கிளை பற்றி பேசுனது எனக்கு வந்து தப்பாக தெரியல, ரொம்ப ஒரு உற்சாகமாக இருந்தது ப்ரோ. ஸ்டாலின் அங்கிள் சொன்னும் போதெல்லாம் எனக்கு பூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு ரொம்ப ப்ரோ. ஒரு வாரத்துக்கு முன்னாடியிலேருந்துமே எல்லாருமே வந்து டிவி சேனலில் போட ஆரம்பிச்சிட்டாங்க, இங்கே நோண்டுறாங்க, அங்கே வந்து பாலம் கட்டுறதுக்காக பண்ணுறாங்க இதுமாரி சொல்லிட்டு. அதனால சில பேர் கொஞ்சம் தயக்கம் அடைஞ்சு வராமல் கூட இருந்திருக்கலாம், லைவ்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை மீறியும் இவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னா அண்ணனுக்காக தான் ப்ரோ, தளபதிக்காக தான் இவ்வளோ பேரும் வந்திருக்காங்க. கண்டிப்பாக 2026 அண்ணனை சிஎம் ஆக்காம இவ்வளோ பேரும் ஓயாமல் நிற்கவே மாட்டாங்க ப்ரோ. 2026 யார் ப்ரோ கண்டிப்பாக வருவா? அது இப்போதைக்கு கரெக்டாக சொல்ல முடியாது ப்ரோ. ஏன்னாக்கா இன்னும் வந்து ஒரு 6 மாதம் இருக்குது, போகட்டும். இன்னும் ஒரு 3 மாதம் போகட்டும். அது பார்த்துட்டு யார் கன்ஃபார்ம் வருவாங்க அப்படின்னு சொல்லிடலாம் ப்ரோ. எனக்கு எல்லாருமே இப்போ தான் மாநாடு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மக்களை சந்திக்கிறதுக்காக மக்கள் சந்திப்பு எல்லாருமே போய்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் போய் முடிஞ்சிட்டோன்னே இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் கன்ஃபார்ம் தெரிஞ்சிருக்கும் யார் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு.
இப்போதைக்கு கணிப்பா சொல்ல முடியாது யார் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மக்கள் மனசுல எது இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. தளபதி வேற மக்களை சந்திக்க வரேன்னு சொல்லியிருக்காரு. அப்ப என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும்னு நினைக்கிறீங்க அவருக்கு? ப்ரோ அவர் தளபதி வெளியே வந்தாலே பிரச்சனை தான் ப்ரோ. இவங்களுக்கு தளபதி எப்போ வெளியே வராரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அவர் வெளியே வந்தா சட்டம் ஒழுங்கு பண்ண முடியாது, டிராபிக் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட தடங்கள் ப்ரோ. இந்த மாநாடுக்கே பாத்தீங்களா, விநாயகர் சதுர்த்தி வருது, போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க முடியல, முன்னாடி மாத்திரம் பின்னாடி மாத்திரம் எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு பாத்தீங்களா. அது மாதிரி அவர் வெளியே வரும்போது இன்னும் அதிகமான பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ப்ரோ. அவங்க ஒழுங்கா தளபதி வந்து மக்களை பார்க்க விட மாட்டாங்க அப்படின்னு ஒரு குறிக்கோளோட தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. தளபதி இந்த மாநாட்டில் வந்து அந்த ரிப்பன் கட்டிங் பத்தி எதுவுமே, அந்த தூய்மை பத்தி எதுவுமே பேசல. அது வந்து கண்டிப்பா பேசுவாரு ப்ரோ. அதுக்கான இடம் அப்ப வந்து சரியா அமையல. அது வந்து கண்டிப்பா வெளியே வரும்போது மக்கள் சந்திக்கும் போது அதை பத்தி முழுமையா அவர் பேசுவாரு. அதுல எந்த மாற்றமும் இருக்காது ப்ரோ. ஆமா, என்ன செஞ்சாங்க டிஎம்கே? ஒண்ணுமே செய்யலையே. பாதுகாப்புன்னு நிறைய நடந்துட்டு இருக்கு. எதையுமே அவங்க கண்ட்ரோல் பண்ணவே இல்லையே. அப்படியே ஆஃப் ஆயிடுவாங்க. கண்ட்ரோல் பண்றேன்னு முன்னாடி வருவாங்க, அப்படியே டிஎம்கே அப்படியே டோட்டலா ஆஃப் ஆயிடும். ஆமா, தளபதி சொல்றது உண்மைதான். அவங்க என்ன பண்றாங்க டிஎம்கே? ஒண்ணுமே பண்ணலையே. பிடிச்ச விஷயம்னா எம்ஜிஆர் கிட்ட வந்து கலைஞர் வந்து கெஞ்சினாங்களாம், இந்த ஷீட்டை கொடுங்க, என் ஃப்ரெண்டோட தான், நான் கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கேன், உட்காந்து கொடுத்துறேன் என் ஃப்ரெண்டோட தானே அப்படின்னு சொல்லி கலைஞர் வந்து கேட்டாராம் எம்ஜிஆர் கிட்ட. அதாவது அங்க உள்ள அந்த காலத்துல அவங்க ஆட்சி நடந்துட்டு இருக்கும் போது எம்ஜிஆரோட ஷீட்டை, அப்ப வந்து அவங்களோட ஷீட்டை கெஞ்சினவங்க இன்னைக்கு எந்த மாதிரி ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. சோ அதை நினைச்சு பார்க்கல. கரெக்டு தானேண்ணா? ஆனா எம்ஜிஆரோட குணம் வந்து விஜயகாந்த் அவர்கள்ட்ட இருக்குதாமா. சோ எம்ஜிஆர் கிட்ட எனக்கு பழக வந்து இது கிடைக்கல, வாய்ப்பு கிடைக்கல. விஜயகாந்த் அவர்கள்ட்ட பழக எனக்கு வாய்ப்பு கிடைச்சது, நான் பயன்படுத்திக்கிட்டேன். சோ அவரு எப்படி மக்களை நேசிச்சாரோ அது மாதிரி நானும் நேசிப்பேன். மதுரை மண் இல்ல சொல்லிதானே ஆகணும். அவரு பிறந்த விஜயகாந்தோட மண் இல்ல, அது அவங்களோட மண் இல்ல. சோ அந்த இடத்துல சொல்லிதான் ஆகணும். அவரு ஃபர்ஸ்ட் மாநாட்டுல பேசணும், அது அவசியம் இருக்கான்னு தெரியல. இங்க பேசிதான் ஆகணும். பேசலன்னு தெரியல, ஆனா பேசுறதுக்கு அந்த இடத்துல அவருக்கு அவசியமும் இல்ல, தேவையில்லை அவருக்கு அந்த இடத்துல அது பேசணும்னு. கரெக்ட் தானே? நான் பேச வேண்டியது ஆளுங்கட்சி தானே, அவங்க தானே பேசணும். எப்பயுமே தூய்மை பணியாளர்களை பத்தி டிஎம்கே ஒரு நியூஸ் கூட வெளியே பெருசா வரலையே, எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருக்காங்க. சோ இதே தளபதி ஆட்சியில இருந்திருந்தாருன்னா இதை பத்தி மிக பெருசா பேசியிருப்பாரு. அவரு அங்க வந்து காமெடியா சொன்னாரா நக்கல் பண்ணாரான்னு தெரியல. அவருக்கு ஒரு டென்ஷன், வயித்தெரிச்சல். ஏன்னா இவ்வளோ நடக்குது இல்ல, ஏன் பார்த்துட்டு இருக்கீங்க? பெண்களுக்கு இவ்வளோ விஷயம் நடக்குது, எவ்வளவு பேரு பொண்ணுங்களை என்னென்னமோ பண்றாங்க, ஏன் கேட்கல? ஏன் அமைதியா இருக்காரு? அப்ப அப்பான்னு ஏன் சொல்றாரு? அப்பானா என்னன்னு தெரியுமா ஃபர்ஸ்ட் ஸ்டாலின் அவர்களுக்கு? அப்பானா ஒரு பொண்ணுங்களை பாதுகாக்கணும், அதுதானே கரெக்ட் தானே? அப்ப அவரு அங்கிள்னு சொன்னதுல தப்பு இல்லையே. ஏன் அப்பான்னு சொன்னா அப்பான்னு நடந்துக்கலையே அவரு? ஃபர்ஸ்ட் அவர் பேசின எல்லா விஷயமும் ரொம்ப பிடிச்சிருந்து. மெயினா அந்த சேருக்கு கெஞ்சினது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த விஷயத்த அவங்க சொன்னது, சேருக்கு கெஞ்சினவங்க இன்னைக்கு இந்த இடத்த என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதை அவங்க திங்க் பண்ணணும். மெயினா இருக்க மன்னர்கள் வந்து இத்தனை விஷயத்த ஒரு தளபதி, அதாவது ஒரு ராஜா வந்து தளபதிங்கள்ட்ட வந்து நெல் விதைகளை கொடுத்து அனுப்புறாங்க. அதுல வந்து 9 பேருமே ஃப்ராடு பண்ணிட்டு வந்துதான் கொடுப்பாங்க. ஒருத்த மட்டும் வளர்க்காம கொண்டு வந்திருப்பாரு. அவருக்கு தெரியல இது வளரும். கொடுத்தது ஏதோ விதை நெல் ஏதோ சொன்னாரு, அது நெல் பேர் தெரியல. கரெக்ட் தானே? அவிச்ச நெல் எப்படி வளரும்? வளராது. அப்ப வந்து அந்த 9 பேரும் ஃப்ராடு பண்ணி கொண்டு வந்து வளர்ந்துருச்சு, நான் வளர்த்து கொண்டு வந்துட்டேன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அது வளராம கொண்டு வந்தாரு பாருங்க. அப்ப அவருக்கு தெரியல, பொய்யா நடிக்க தெரியல, நான் அது ஃப்ராடு பண்ண தெரியல. அப்ப வந்து அவர் என்ன எடுத்து காட்டுறாருன்னா, இங்க எல்லாருமே பொய்யாதான் ஒரு விஷயத்தையும் வளர்த்துட்டு இருக்காங்க, அதனால நீங்க பார்த்து மக்கள் நடந்துக்கோங்கன்றத அந்த கதை உதாரணம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். சீமான பத்தியோ இல்ல அவங்க கட்சை பத்தியோ சொன்னாருன்னா இவர் லாரியில விழுந்து சாக சொல்லுவாரு, எங்கன்னா போக சொல்லுவாரு. எதுக்கு அதை பத்தி பேசிட்டு அவர் அந்த விஷயத்தையே மறந்துட்டேன். அதான் சொல்லிட்டாரு, எதிரி நம்மளுக்கு டிஎம்கே தானு, அதுக்கு ஏன் தேவையில்லாத விஷயத்துல உள்ள கொண்டு வரணும் கூட அவர் அதை ஸ்டாப் பண்ணிருக்கலாம். அவங்கதான் தேவையில்லாத விஷயத்த ஹேண்டில் பண்ணுவாங்க டிஎம்கே பொறுத்த வரைக்கும். எது தேவையோ அதை பண்ண மாட்டாங்களே, பண்ணதே கிடையாது. அப்படியே பண்ணினாலும் ரொம்ப லேட்டா உள்ள வந்து விஷயத்தெல்லாம் பேசுவாங்க. அவங்கதான் ஃபேமிலியே இருக்காங்களே உள்ளேயே, அப்ப அவங்களுக்குள்ளே ஹேண்டில் பண்ணி வரமாட்டாங்களா? வேற வேற ஆளுங்க இருந்தா தானே எல்லா விஷயத்தையும் பேசுவாங்க. அவங்கதான் அண்ணன் தம்பி பையன் பையன் பொண்ணு எல்லாருமே ஒரே இதுல இருக்காங்களே, எப்படி அவங்களால பேச முடியும்? ஒருத்தர் பேசினா ஒருத்தர் மாட்டிப்பாங்கல்ல. எல்லாருமே என்ன சொல்றாங்க, கூட்டம் கூடனா ஓட்டு வருமா? 1.5 கோடி பேர் பதிவு பண்ணிருக்காங்க, 18 வயசு அப்புறம் பதிவு பண்ணிருக்காங்க இந்த ஒரு வருஷத்துல டிவிகேல. அப்ப அந்த 1.5 கோடியில ஒரு 1 கோடி பேருமா கூடமா ஓட்டு போட மாட்டாங்க? அங்கெல்லாம் சொல்றாங்க கூட்டம் கொண்டா ஓட்டு வருமானு. அப்படிலாம் கிடையாது. 1.5 கோடி பேர் பதிவு பண்ணிருக்காங்க, மெம்பர் ஆயிருக்காங்க, 18+ தானே. அப்ப அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? அதுதான் சொல்லிட்டாரு எடுத்துக்காட்டா, சினிமாக்காரன்னு.
அண்ணா சினிமாக்கார இல்லையே, அவரு அன்னைக்கு ஆட்சி நடத்தலையா? சொல்லுங்க, கரெக்டு தானே? சினிமாக்கார ஏன் இவரு ஸ்டாலினோட பையன் சினிமால இல்லையா? இப்ப துணை முதலமைச்சர். அப்படிலாம் நீங்க பண்ணலாம். இவர் ஓனா தனியா ஒரு ஆள் தனியா வந்து ஸ்டார்ட் பண்றது தப்பு இல்லைங்க. உண்மை. நான் ஈரோடு தான், என்னோட ஊர் ஈரோடு. ஈரோட்டில் தான் ஃபர்ஸ்ட் அவருக்கு வந்து மன்றம் ஓபன் பண்ணாங்க. படமே நடிக்கல அப்படின்னு சொல்லி நாங்க எதுவும் எனக்கு தெரியாது. அப்போ வந்து அவங்க அப்பையில அடுக்கடுக்கா நிறைய செஞ்சுட்டு தான் வராங்க. எனக்கு தெரிஞ்சு ஈரோட்லயே நிறைய எங்க ஈரோடு தலைவர் வந்து பாலாஜி அவர்கள் அண்ணன் நிறைய பண்ணிருக்காங்க. கஷ்டப்படுற மக்களுக்கு நிறைய விஷயம் இப்ப பண்ணுவாங்க. அரிசி பருப்பு எல்லாமே பண்ணுவாங்க. லாக்டவுன்ல கொரோனா டைம்ல நிறைய பண்ணிருக்காங்க. பண்ணிக்கிட்டு வந்துதான் எல்லாமே வந்துதான் இப்போ கட்சியில பூந்திருக்காங்க. எடுத்தோடனே எல்லாம் வரல. இது உண்மை. என்ன சொல்ல போடுங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணல, வாய்ப்பு கொடுத்து பாருங்க. அதாவது நிறைய கட்சியை பார்த்துட்டோம். கரண்ட்ல இருந்த எல்லா கட்சி தலைவர்களையுமே என்ன பண்றாங்க எது பண்றாங்கன்னு பார்த்துட்டோம். சோ புதுசா வரவங்களுக்கு ஒரு வாய்ப்பா ஒரு ஹெல்ப்பா இவங்க வந்து என்ன பண்ண போறாங்க பாப்போமே. 5 வருஷம் கஷ்டப்படுறதுக்கு அப்புறமா அடுத்த 5 வருஷம் கஷ்டப்படாமையா இருந்துட போறோம். அப்படியே டிவிக்கு வந்து செய்யலாம் கூட இந்த கஷ்டத்தை பாத்துருவோமே அப்படின்னு நான் சொல்றேன். எனக்கு என்னோட இதுல இருந்து அவர் எடுக்கிற ஒரு கட்சை விடுங்க, அவர் எடுக்கிற ஒரு படத்துலயுமே ஒரு பெண்களோட ஸ்டோரி வச்சிருப்பாரு. கண்டிப்பா வச்சிருக்காரு. அவர் அந்த கதைக்கு ஓகே சொல்றதுனாலவே சொல்றப்பயே இதுதான் வரப்போகுதுன்னு அவருக்கு தெரிஞ்சுதானே ஓகே பண்றாரு. அப்போ வந்து கண்டிப்பா வந்தாருன்னா கண்டிப்பா பொண்ணுங்களுக்கு ஸ்கூல் பசங்க குழந்தைங்க எல்லாருக்குமே சேஃப்டி கன்ஃபார்ம் பண்ணுவார். ஒன்னும் பேசுறவங்களுக்குலாம் செருப்படி விழுந்த மாதிரி இருந்தது. என்னன்னா ஸ்டாலின் ஐயா வந்து இப்படி இருக்காரு அப்படி இருக்காரு, ஸ்டாலின் பத்தி எதுவும் பேச மாட்டாங்க, இப்போ ஏதோ சம்பவம் நடந்தது அதை பத்தி எதுவும் பேச மாட்டாங்க போக மாட்டேன்னாரு. எல்லாத்துக்கும் தக்க பதிலடி கொடுத்துட்டாரு அண்ணன். கம்மியாகிறது முக்கியம் இல்லைண்ணே, என்ன பேசுறோம் என்ன இதா பேசுறோம் அதுதானே முக்கியம். நம்மளுக்கு 1 மணி நேரம் பேசுறோமா இல்லை 1/2 மணி நேரம் பேசுறோமா இல்லை 2.5 மணி நேரம் பேசுறோமா அது முக்கியம் கிடையாது. என்ன தலைவர் பேசுறாரு என்ன பாயிண்ட்ல பேசுறாரு அதுதான் முக்கியம் நமக்கு. அப்பான்னு கூப்பிடுறாரு, அதுவே என்னால ஜீர்ணிக்க முடியல. அவர் அங்கிள் சொல்லிட்டு போட்டுமே. இப்ப இதுல என்ன இருக்கு? மக்கள் 2026 என்ன சொல்லாதீங்க. மக்கள் 2026 விஜயனுக்கு ஓட்டு போடுங்க, திமுக ஒழிச்சு விடுங்க, நான் அதான் சொல்லுவேன். ஸ்பீச்சில் என்ன சொல்றதுன்னா மக்களுக்கு என்னென்ன பண்ணீங்க, டிஎம்கே என்னென்ன ஏமாத்திருந்து போனது வந்தது அதெல்லாம் சொல்லி எல்லாம் அண்ணன் இது பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் போன ஆட்சியில் திமுக என்னென்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க ஏன் இப்படி பண்ணாங்க, தூய்மை பணியாளர்களுக்கு அப்புறம் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து தக்க பதிலடி அண்ணன் கொடுத்துருந்தாரு. ஆனா இந்த மாநாட்டில் பாத்தீங்கன்னா தூய்மை பணியாளரை பத்தி எதுவுமே அவர் பேசவே இல்லை. இன்னும் எதுவும் பேசலன்னா அண்ணன் வந்து இப்போதான் போய் பேசிட்டு வந்தாரு. மக்கள்லாம் பார்த்து என்னென்ன கோரிக்கை என்னென்ன உங்களுக்கு இது பண்ணியிருக்கேன் எல்லாம் பண்ணியிருக்கேன்னு பேசிட்டு வந்திருக்காரு. இன்னும் அடுத்த இதுல வந்து அண்ணன் கண்டிப்பா பேசுவாரு நம்பிக்கை இருக்கு எனக்கு. விஜயகாந்த் பத்தி பேசுவாரு. ஆமா, ஓட்டு கோசமா? இல்ல அவர் ஓட்டு கோசம் இருந்தா அவர் ஏன் இப்படி இருக்காரு? அவர் ஓட்டு கோசமே வரல. ஏன்னா விஜயகாந்த் அவர் தான் அவர் வளர்த்தவர். அவர் ஒரு அண்ணன் மாரி அவர் பார்த்துட்டு இருக்காரு. கூட பிறந்த அண்ணன் எப்படி நம்ம கூட எப்படி இருப்பாங்க அந்த மாரி பார்த்து அண்ணன் இது பண்ணிட்டு இருக்காரு. ஆனா விஜயகாந்த்னா அவருக்கு உயிர் அவருக்கு. அதனால பிஜேபி பத்தி நல்லா பேசிருக்காரு. அதை பத்தி உங்களோட கருத்து? பிஜேபி நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு தான் நம்ம எல்லாமே மக்கள்லாம் இதுங்கிறாங்க. போன விஷயம் இதில் கூட பிஜேபி நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே எதுவுமே பண்ணலை. இப்போ பிஜேபி வந்தால் ஜாதி ரீதியாக மத ரீதியாக அந்த மாதிரி தான் அவங்க வந்து ஆர்எஸ் பண்ணி இது பண்ணிட்டு இருப்பாங்க. தளபதி சொன்னது பிஜேபி வரக்கூடாதுன்னு சொன்னது கரெக்டானது தான் இருந்தேன். இந்த வாட்டி தீ மாரி பேசியிருக்காருண்ணே, எவ்வளோ ஃபயராக பேசியிருக்காரு. நீங்கள் கம்மியாக பேசுன்னு சொல்கிறீங்க, ஒரு 1/2 மணி நேரம் பேசியிருந்தாலுமே என்ன லாஜிக்கல் பேசணுமோ அதை மட்டும் பொலிட்டிக்கல் எது கரெக்டாக பேசணுமோ அதை மட்டும் அண்ணா பேசியிருக்காரு கரெக்டாக. மற்றபடி அண்ணா பேசியது எல்லாமே கரெக்டாக தான் இருந்துச்சு எனக்கு பொறுத்திருக்கோம். இப்போ ஸ்டாலின் ஐயா ஒரு உத்தரவு போட்டுருந்தாரு, எல்லாருமே என் மக்கள் எல்லாம் என் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் என்னோட அப்பான்னு தான் கூப்பிடுறாங்கன்னு. இப்போ நீங்களே எடுத்தா கூட நீங்கள் அவளை அப்பான்னு கூப்பிடுவீங்களா? கூப்பிட மாட்டீங்க. எப்படி இருந்தாலும் அவர் பண்ணதுக்கும் மக்களுக்கு துரோகம் பண்ணதுக்கும் எவ்வளோ நிறையா இருக்குது. கருணாநிதி பண்ணதுக்கு எல்லாம் நிறையா இருக்குது. அப்போ எப்படி நான் எப்படி அவர் அப்பான்னு கூப்பிடுவேன்? அவர் விஜயன் அங்கிள் சொன்னதே தக்க பதிலடி. அவர் என்ன தூங்குவாரான்னு கூட தெரியல எனக்கு. கலாய்க்கிற மாதிரி அங்கிள் சொல்லி அவரை இல்லை, அவரு கலாய்க்கணுன்னு தான் அவர் பண்ணுது. ஏன்னா நீ மக்களை போட்டு இவ்வளோ சித்திரவதை பண்ணியிருக்க, இவ்வளோ துன்புறுத்திருக்க, நீ உன அப்பான்னு கூப்பிடாம எனக்கு அது இவ்வளோ இதாக இருக்கும், நான் உன்னை அப்பான்னு கூப்பிடணுமா அப்படின்னு மாதிரி இருக்குல்ல. இது பார்த்தீங்கன்னா மாநாட்டில் வந்து நிறைய பிரச்சனைகள் ஆரம்பத்துலேருந்து நடந்தது. அதை மீறி இத்தனை மக்கள் வந்திருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? தடைகளை வென்றவர் தான் நம்ம தளபதி விஜய். 2026 அண்ணன் தான் வரணும், அண்ணன் தான் வந்தே ஆகணும். வந்தால் மட்டும்தான் தமிழகத்துக்கு ஒரு விழிப்பு கிடைக்கும்.
கண்டிப்பாக அண்ணன் ஜெயிப்பார். மாநாட்டோட இது பிரம்மாண்டமாக இருந்துச்சு. தளபதி சூப்பராக பேசியிருக்காரு. முன்னாடி பேசினோட சூப்பராக பேசியிருக்காரு தளபதி. இதே ஃபீலிங் தான் எனக்கும். ஏன்னா போக போக ஃபயராக பேசினார். ஓப்பனாக இது பாசிசம், ஏன்னா போன தடவை வந்து பாசிச டிஎம்கே பற்றி பேசினார். இந்த தடவை வந்து பாய்சன் டிஎம்கே அப்படின்னு சொன்னார். சூப்பராக இருந்துச்சு அவர் பேசினார். விஜயகாந்தை பற்றி வந்து அவர் மென்ஷன் பண்ணது என்ன, ரசிகர்களே எதிர்பார்க்கல அவர் மென்ஷன் பண்ணுவாருன்னு. அவரை மென்ஷன் போதெல்லாம் வந்து சரியான கூஸ் பம்ப்ஸு. ஏன்னா நானும் வந்து விஜயகாந்த் ஃபேனு தான், அதனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி ஸ்டாலினை பார்த்து ஸ்டாலின் அங்கிள் அப்படிலாம் பேசியிருக்காரு, அதை எப்படி பார்க்குறீங்க? ஸ்டாலின் சார் வந்து எல்லாரும் என்னை இது அப்பா அப்பான்னு அழைக்கிறான்னு சொன்னார். அதனால இவர் வந்து அங்கிள்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் சரியான காமெடி. இந்த பதில் தான் ஸ்டாலினுக்கு எப்படின்னா இருக்கும், என்ன மாதிரி பதிலாக இருக்கும்? இதெல்லாம் கண்டிப்பாக ஸ்டாலின் சாருக்கு வந்து ஒரு இதாக தான் இருக்கும். என்னன்னா அவருக்கு சரியான காம்படிஷனாக தான் வந்து இது இருக்கும். விஜய் இருப்பார். அதே மாதிரி போன மாநிலம் பார்த்தீங்கன்னா ஸ்பீச் வந்து அதிகமாக இருந்தது, அதே மாதிரி கர்ஜனையும் அதிகமாக இருந்தது. இந்தாட்டி ஸ்பீச்சும் கம்மி கர்ஜனையும் கம்மி, அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை அதாவது கம்மியாக பேசினாலும் சூப்பராக பேசிட்டு போயிட்டார். அதோட தாக்கம் வந்து எல்லா ரசிகர்களுக்கும் என்ன அதிகமாக இருக்குது. இந்த மாநாட்டில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா அவர் பேசுறது? மாநாட்டில் அவர் பேசுனது எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி பேசினார். இங்கே இங்கே டிஎம்கே பற்றி பேசினார், அங்கே இது மேலே சென்ட்ரலை பற்றி பேசினார். எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. 2026 யாரோட இது வரும்? கண்டிப்பாக வந்து விஜயோட ஆட்சி தான். கண்டிப்பாக இது இளைஞர்கள்லாம் வந்து கண்டிப்பாக இது டிவி கேட்க தான் ஓட்டு போடுவாங்க. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் இது கொலை கொள்ளை, இது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அதுக்கு வந்து மாற்றாக தளபதி வரணும். தளபதி வந்தால் தான் தமிழகத்தில் 2026 என்ன ஒரு நல்ல இது பிறக்கும்.